அஸ்ஸலாமு அலைக்கும். அவர்களை பல வருடங்கள் நாம் சுகம் அனுபவிக்கச் செய்து பின்னர் அவர்களுக்கு எச்சரிக்கப்பட்டது அவர்களிடம் வருமானால் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தவை அவர்களை காப்பாற்றாது என்பதை அறிவீராக. எச்சரிக்கை செய்வோர் இல்லாமல் எந்த ஊரையும் நாம் அழித்ததில்லை. இது அறிவுரை, நாம் அநீதி இழைத்ததில்லை. இதை சைத்தான்கள் இறக்கிடவில்லை. அது அவர்களுக்கு தகுதியானதும் அல்ல. அதற்கு அவர்களால் இயலாது. அவர்கள் செவியேற்பதை விற்றும் தடுக்கப்பட்டவராவார். அல்லாஹுடன் மற்றொரு கடவுளை நீர் அழைக்காதீர், அப்போது நீர் தண்டிக்கப்படுவோராக ஆகிவிடுவீர். முகமதே, உமது நெருங்கிய உறவினர்களுக்கு எச்சரிக்கை செய்வீராக. உம்மை பின்பற்றிய நம்பிக்கை கொண்டோருக்கு உமது சிறகை தாழ்த்துவீராக. அவர்கள் உமக்கு மாறு செய்தால் நீங்கள் செய்பவற்றை விட்டு நான் விலகிவன் என்று கூறுவீராக. மிகைத்தவனும் நிகரற்ற அன்புடையோனுமே சார்ந்திருப்பீராக. நீர் நிற்கும் நேரத்திலும் சஜிதா செய்வோருடன் நீர் இயங்கும் போதும் உம்மை அவன் பார்க்கிறான். அவனே செவியுறுபவன், அறிந்தவன். சைத்தான்கள் யார் மீது இறங்குவார்கள் என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? இட்டுக்கட்டும் ஒவ்வொரு பாவியின் மீதும் இறங்குகின்றனர். அவர்கள் ஒட்டு கேட்கின்றனர். அவர்களில் அதிகமானோர் பொய்யர்கள். கவிஞர்களை வீணர்களே பின்பற்றுவார்கள். அவர்கள் ஒவ்வொரு பள்ளத்தாக்கிலும் தட்டழிந்து திரிவதை நீர் அறியவில்லையா? அவர்கள் செய்யாததை கூறுகின்றனர். நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்து அல்லாஹ்வை அதிகம் நினைத்து அநீதி இழைக்கப்பட்ட பின் பழி தீர்த்து கொண்டவர்களைத் தவிர எந்த இடத்திற்கு தாங்கள் செல்லவிருக்கிறோம் என்பதை அநீதி இழைத்தோர் பின்னர் அறிந்து கொள்வார்கள். அத்தியாயம் 26 வசனம் 205 முதல் 227 வரை. அத்தியாயம் 26 இத்தோடு நிறைவடைகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.